ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி ஷேர் பண்ண போகிறாங்க. எந்த மாதிரி பொசிஷனில் இருந்தால் ப்ரெக்னென்சி டைமில் பாப்பா நார்மல் டெலிவரி ஆவாங்கன்றது ஒன்று ஷேர் பண்ணுறேங்க. அது ஒரு நார்மல் டெலிவரி பொசிஷன் அப்படின்றது சொல்ல போகிறேன். அதாவது நிறைய டைப்ஸ் இருக்குங்க. அந்த எல்லா டைப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதில் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக கர்ப்பிணிகள் அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்க ஒரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்கணும். டாக்டர்கிட்ட போயிட்டு இது என்ன அப்படின்றதையும் விசாரிக்கணும். ஏன்னா நம்ம ரிப்போர்ட்டை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றப்போ ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டு தான் வயிற்றுக்குள்ளே வளர்றவங்க குழந்தை ஆரோக்கியமாக வளருதா, ஹெல்த்தியாக இருக்காங்களா, உள்ள பாப்பாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்றதை தெரியப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அத்தாட்சி. வெளியே குழந்தை இருக்காங்கன்றப்ப அவங்க இரும்புவாங்க, தும்புவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் உள்ள குழந்தை இருக்காங்கன்றப்ப அந்த ரிப்போர்ட் வச்சு நம்ம எதாலும் பேச முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பொசிஷன் சொல்லிடுறேங்க, டைப் சொல்லிடுறேன். ஆன்டீரியர், போஸ்டீரியர், பிரீச் அப்படின்னு 3 பொசிஷன் இருக்குங்க. ஆன்டீரியர் பொசிஷன், போஸ்டீரியர் பொசிஷன், பிரீச் பொசிஷன் இருக்குது. சரிங்களா? இந்த பிரீச் பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த பிரீச் பொசிஷன்லையும் கம்ப்ளீட் பிரீச்சு, இன்கம்ப்ளீட் பிரீச்சு, ஃப்ரேம் பிரீச்லாம் இருக்கும். அதுவும் 4வது ஒன்று இருக்குங்க, டிரான்ஸ்ஃபர் பொசிஷன். டிரான்ஸ்ஃபர் பொசிஷனாக குழந்தை குறுக்கப்படுத்திருக்கும். இதை பற்றி ஒன்று உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பிரீச் பொசிஷனில் குழந்தை கருப்பைக்குள்ளே ரெண்டு கைகளையுமே ரெண்டு காலுமே டைட்டாக இருக்க பிடிச்சிருப்பாங்க. அதை கம்ப்ளீட் பிரீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளூட்டிங் பிரீச்னா ஒரு கை ரெண்டுத்தையும் இறுக்கிட்டு ஒரு காலை மட்டும் தூக்கி வச்சுருப்பாங்க. ஃப்ராங்க் பிரீச்னா பாப்பா 2 கையுமே சைடில் வச்சு 2 காலையுமே தூக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி 3 பொசிஷன் இருக்குங்க. இது மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்போ நார்மல் டெலிவரி பாசிபிளாக நிறைய பேர் கேட்கலாம். அதாவது ப்ரெக்னன்சியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, ஒரு 5 months, 6 months, 7th month இது மாதிரிலாம் இருந்தால் நார்மல் டெலிவரி பாசிபிள் தான். ஆனால் டெலிவரிக்கு இன்னும் 1 week தான் இருக்குது அப்படின்ற டைமில் குழந்தை இந்த மாதிரி பொசிஷனில் இருந்தாங்கன்னா நார்மல் டெலிவரி கொஞ்சம் பாசிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா குழந்தை இந்த மாதிரி பொசிஷனில் இருந்தாங்கன்னா செபாலிக் பெர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் குழந்தை நார்மல் டெலிவரி பாசிபிள். அந்த பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்றப்போ குழந்தையோட முகம் முதுகு பக்கம் பார்த்தா மாதிரி இருக்கும். குழந்தையோட முதுகு வயிற்று நேர்பகுதியை பார்த்தா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறப்ப தான் குழந்தை நார்மலாக வெளியே வர முடியும். 2 கையோ 2 காலோ அது மாதிரிலாம் இருக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். அது இயர்லி ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்றப்போ சீக்கிரமாக அந்த மாதிரி குழந்தைய மாற்ற முடியும். சரிங்களா? ஆனால் டெலிவரிக்கு நியர்பை இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இன்னும் டிரான்ஸ்ஃபர் பொசிஷன் ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, இது என்னென்னா குழந்தை கருப்பையோட பக்கவாட்டில் படுத்திருப்பாங்க. இதை டிரான்ஸ்ஃபர் பொசிஷன் சொல்லுவாங்க. இந்த நிலையில் பெரும்பாலான குழந்தைகள் நிறைய பேருக்கு இது மாதிரி இருக்காது. 100ல் ஒரு குழந்தைங்க தான் மோஸ்ட்லி இது மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? அதனால கர்ப்பிணிகள் ரொம்ப நினைச்சு எதுவும் பயப்பட ஒரு அவசியம்லாம் இல்லை. பொதுவாக ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆன உடனே 8வது மாத கடைசியில் குழந்தை வெளியே வர தயாராக இருப்பாங்க. இந்த நிலையில் டாக்டர்கள் குழந்தை வயிற்றில் எந்த நிலை இருக்குதுன்றது அப்பப்போ ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. மொத்தம் 36வது வீக்கில் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்ப்பாங்க. அது செபாலிக் ப்ரெசன்டேஷனா, பிரீச் பொசிஷனா என்னன்றது ஷேர் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு இதை பற்றிலாம் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம ஆன்டீரியர் பிளசண்டா அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஆன்டீரியர்னா இது நார்மல் டெலிவரி 100% கன்ஃபார்முங்க. தலை முதுகெலும்பை பார்த்துருக்கும், முகம் பேக் சைட் பார்த்துருக்கும். போஸ்டீரியர் பொசிஷனும் சேமு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. முகம் வயிற்று பகுதியை நோக்கி இருக்கும். போஸ்டீரியர் இருந்துச்சு அப்படின்ற ஆன்டீரியர் இருந்து ரெண்டுத்துலையுமே நார்மல் டெலிவரி கன்ஃபார்ம் தான். பிரீச்சில் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட்லாம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்றப்ப சுகப்பிரசவம் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். இன்னும் ஃப்ராங்க் பொசிஷன் அப்படிலாம் ஓகே எனக்கு இது மாதிரிலாம் இருக்குங்க, இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நார்மல் டெலிவரி ஆகாதுன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நல்லா கொஞ்சம் வாக்கிங் போங்க, நிறைய தண்ணி குடிங்க. முக்கியமாக பாப்பா 32 to 38 வீக்குள்ளே 90% அவங்களே அவங்க பொசிஷன் மாறிப்பாங்க. மோஸ்ட்லி குழந்தைகிட்ட நீங்கள் பேசிகிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த அளவு பேசுகிறீங்களோ அந்த குழந்தை நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியாது. நான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நான் 36வது வாரம் ஸ்கேன் போனேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்கேன் போகிறப்போ குழந்தை ஸ்கேனுக்கான கம்ஃபர்டபுளான பொசிஷன் இல்லைன்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்னாங்க வயிற்று மேலே கொஞ்ச நேரம் கை வச்சு பேசுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட கை வச்சு பேசிட்டு பாப்பா அம்மா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், திரும்பிக்கோ பாப்பான்னு சொன்னேன். நான் ஏன்னா 5 monthலேருந்தே பாப்பாவுக்கு நான் பேசிட்டு தான் இருக்கேன். அவங்க உடனே திரும்பினாங்க. 5 monthலேருந்தே குழந்தைகள் நல்லா பேசுறது கேட்க ஆரம்பிச்சிடும். தயவு செஞ்சு குழந்தைகிட்ட நல்லா தாராளமாக பேசுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் எந்த அளவு நார்மல் டெலிவரி ஆகணும்னு போராடுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் அவங்க நார்மல் டெலிவரியும் ரொம்ப போராடிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம். குழந்தைகிட்ட மனசு விட்டு பேசுங்க. குழந்தைகிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள். அம்மாவுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும், நீங்கள் நார்மல் டெலிவரி வந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பால் கொடுக்க முடியும், எழுந்து உட்கார முடியும். இதே சி செக்ஷன் ஆச்சுன்னா அம்மா கஷ்டம் பாப்பா, ரொம்ப வலி கொடுக்காம சீக்கிரமாக நான் இதை சொல்லிகிட்டே இருப்பேன் என் குழந்தைகிட்ட. ஸோ இது எல்லாமே ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். இப்போ ஆன்டீரியர்னா என்ன, போஸ்டீரியர்னா என்ன, பிரீச்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.